ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தெய்வங்களுடைய வரிசையில் சுக்லாச்சாரியர்னு அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களே. ரிஷபராசி காளமாடு மாதிரி உங்களோட சின்னங்க. காளமாடு உங்களுடைய சின்னங்க. பூமியோட தத்துவம், பூமி உங்களுக்கு தத்துவமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ பொறுமையாக இருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் யார் என்ன செஞ்சாலும் அதை அப்படியே தாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கா? கிடையாது. ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல திமிராக இருக்கக்கூடிய காளியாக தாங்க நீங்கள் நிற்பீங்க. ஆனால் இப்போ சில ஆண்டுகளாக சில காலங்களாக யார் என்ன செஞ்சாலும் சரி, பழியும் பாவமும் உங்கள் மேலே விழுந்தாலும் யார் என்ன சொன்னாலும் சரி அமைதியாக நிற்க வேண்டிய நிலமையில் இருக்கீங்க. மாடு மாதிரி உழைக்கிறோம், மாடு மாதிரி அடி உதை வாங்குகிற கணக்காக ஏச்சு பேச்சுக்களை வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம். இந்த நிலையில் ஏதாவது மாற்றம் வருமா? எல்லாரும் சொல்கிறாங்க, ரிஷபராசியா சுக்கிரன் உனக்கு அதிபதி, நீ ரொம்ப நல்லா இருப்பியே, நல்ல கையில் பணம் பொருளுமே, அப்படி இப்படி நல்லா சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய நிலைமை நமக்கு மட்டும்தாங்க தெரியும். இன்னும் ஒரு படி சொல்லணும்னா மற்றவங்க எல்லாம் நம்மளை பார்த்து நமக்கு என்ன குறைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கௌரவத்துக்கு தாங்க வாழ வேண்டியதாக இருக்கும். உண்மை நிலையில் நமக்கு 10 பைசா கூட நிம்மதி இல்லை, புரியுதுங்களா? ஆனால் வெளி கௌரவத்துக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டி தான் ஆகணும். உங்களுக்குள்ள அவ்வளவு வழிகள் இருக்குது, ஆனால் வெளியில் சிரிச்ச முகத்தோட வளம் இருக்கும். என்னடா இது ரிஷபராசி பற்றி பேசுகிறப்ப நமக்கே தொண்டை கவுது போலையே. ஏன்னா அவங்களுடைய மன அழுத்தம் அப்படி. ஜோதிட ரீதியாக இதில் ஒரு உண்மை இருக்குங்க. எப்படின்னா நாங்களே ஜாதகத்தை பார்க்கும்போது ஜாதகக்காரர்களுடைய கணிப்பு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கப்போ அவங்களுக்கு நாங்கள் பலன் சொல்லக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும், புரியுதுங்களா? அந்த பலன்கள் பார்த்திங்கன்னா அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும். அவங்க கஷ்ட காலத்தை நாங்கள் சொல்கிறப்போ எங்களுக்குமே சொல்லும்போது அந்த கஷ்டங்கள் வருங்க. அதனால தாங்க பெரும்பாலும் என்ன செய்வோம் அப்படின்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது நாங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் ஜோதிடம் பார்க்க மாட்டோம். தனிப்பட்ட முறையில் வேற ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி நாங்கள் பார்ப்போம் மேம். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி கணிப்பு வரும். அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறப்ப இந்த மாதிரி பண்ணுவோங்க. ஒரு நல்லா இரு அப்படின்னு யாரையாக இருந்தாலும் நீங்கள் வாழ்த்திடுங்க. யாருமே கெட்டு போகணும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் எப்போவுமே நினைக்காதீங்க. உங்களை அது உங்களை நல்லா வச்சுக்கும். இல்லை நீ என்ன இப்படி பண்ணிட்டியா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நம்ம மனசு வயிறு எரிஞ்சு அவங்கள திட்டுறப்போ பேசுகிறப்போ அவங்க நல்லா இருப்பாங்க. திரும்ப திரும்ப நம்ம தான் நொந்து போவோம், நம்ம தான் இன்னும் கீழே போவோம். அந்த மாதிரி யாராவது உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருங்க, சரிங்களா? ஜோதிட ரீதியாக 3 தசாப்தங்களுக்கு பிறகு சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் கன்னிராசி கட்டத்தில் இணைவதன் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம ராஜயோகத்தினால உங்கள் வாழ்க்கை நிலையில் நல்ல மாற்றங்கள் உருவாக போகுது. அதை தான் நான் சொல்கிறேங்க. அழுத்தம் திருத்தமாக நடக்கக்கூடிய விஷயத்தை அடித்து சொல்கிறேங்க அப்படின்னு நம்மளுடைய பேச்சு வழக்கில் சொல்கிறேன். அப்படிதாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்துங்க. கண்டிப்பாக இந்த நுணுக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள வகையில் நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறோம். சனி பகவான் அப்படின்னா யாருங்க? கர்மகாரகன், ஆயுள்காரகன். நம்ம சொல்லக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தகுந்த மாதிரி வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து நிரந்தரமான உயர்வை தரக்கூடியவர். வாழ்க்கையில் சோதனை, கட்டுப்பாடு, ஒழுக்கம், உழைப்பிற்கான பலன்களை தரக்கூடியவர். சூரிய பகவான் ஆதிக்கம், ஆற்றல், அதிகாரம், புகழ் இதுக்கு உரியவர். ஸோ சனி பகவான் சூரிய பகவான் ஒரே ராசியில் இணையும் போது இந்த அமைவு அப்படிங்கிறது பொதுவாக பெரிய பொறுப்பை கொடுக்குங்க. அதே போல் பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கும். ஆனால் அதே சமயம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது சோதனைகள் வழியாக அதிர்ஷ்ட பலன்கள், உயர்வு, ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்குங்க. இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும்
30 வருஷங்களுக்கு ஒரு முறைதாங்க வரும். இந்த அரிய யோகம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய உங்களுக்கு 5, 9ல் இந்த நவபஞ்சம ராஜயோகத்தோட சக்தி வாய்ந்த பலன்களும் அமையும். ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பெரிய பொறுப்பு, தலைமை நிலை, சொத்து, வளம், ஆன்மீகத்தில் உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது வயது ரீதியாக நான் பலன்களை சொல்லிடுறேங்க. ஒரு கட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்கன்னா ஆண்களோ பெண்களோ ஏதோ ஒன்று, அதாவது குழந்தைகள் கல்வியில் வளர்ச்சி இருக்கும், கற்றலில் ஆர்வம் இருக்கும், கலை, இசை, திறன் இது எல்லாமே வந்துட்டு வெளிப்படும். 13லிருந்து 20 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கை, ஒழுக்கம், சனியோட அருளால் பொறுமை, சூரிய பகவானினுடைய அருளால் தலைமை குணம் வளர்ச்சி பெறும். இதுவே 21 to 30 வயதிற்கான ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சி இருக்கும், தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும், சோதனைகள் இருந்தாலும் உறுதியான நிலை கிடைக்கும். 31லிருந்து 40 வயசு வரை பதவி, புகழ், யோகமான முழுமையான பலன் தரக்கூடிய காலம். அதிகாரத்தில், வருமானத்தில் உயர்வை பார்ப்பீங்க. 41லிருந்து 50 வயசு வரைக்கும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி, சோதனைகள் எல்லாமே தாண்டி நல்ல அமைதி கிடைக்குங்க, ஆன்மீகத்தில் ஈர்ப்பு கிடைக்குங்க. இந்த நவபஞ்சம ராஜயோகம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆன்மீக வழிபாடு, குரு அருள் அதிகமாகுது, யாத்திரைகள், புண்ணிய ஸ்தலங்கள், காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும். வாழ்க்கையில் அனுபவங்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இது நாள் வரைக்கும் இருந்ததை விட உங்களுக்கு நல்லா வரப்போகுதுங்க. உங்களினுடைய ராசி சின்னமான காளையாருங்க சிவபெருமானினுடைய அசிஸ்டண்ட் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு சோதனைகளை சாதனையாக்குவாருங்க. நிவாரணம் தரக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் புகழ் மற்றும் வெற்றி கிடைக்க, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய செல்வம். அதே மாதிரி திருப்பதி வெங்கடாச்சலபதி நிதி வளம் சிறப்பாக இருக்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோவில்கள் எல்லாம் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. இதோடு நீங்கள் தினசரி சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி. ஓகேங்களா? இதை முடிஞ்சால் உக்காந்து கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. சனிக்கிழமைகளில் ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி ஓம் நமச்சிவாய இதையும் சூரிய பகவானினோட மந்திரத்தோடு சேர்த்து தினமும் ஒரு 10 நிமிஷம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்மார்த்தமாக தெய்வ வழிபாடு உங்களுக்கு இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு வழி தான். வாழ்க்கையோட இறுதியில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக அமைதியான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு, செல்வந்தராக வாழ்கிறதுக்கு, குடும்பத்தில் மதிப்பு மரியாதையோடு வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் பயன் தருங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ராஜயோக காரகன். அதிகாரம், ஆட்சி, ஆற்றல், குணம், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், சுயநம்பிக்கை, ஆன்மீகல், புகழ், வெளிச்சம் தரக்கூடியவர், சுயமரியாதை பெறக்கூடிய குணம். சூரிய பகவான் ஆதரவு இருந்தால் போதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகும், அரசாங்கத்துக்கிட்ட ஆதரவு கிடைக்குங்க, உயர் பதவிகள் கிடைக்கும். சனி பகவான்னா கர்ம நீதிபதி, முயற்சி, பொறுமை இது எல்லாமே கிடைக்குங்க. ஒழுக்கம், பொறுமை வந்தாலும், தாழ்மை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய வலிமையை கொடுப்பாரு. உழைப்பால் கிடைக்கக்கூடிய செல்வம், கர்ம சுத்திகரிப்பு, வாழ்க்கையோட பாடத்தை கொடுக்க போகுதுங்க. சனி அருளால் நீண்ட ஆயுள், அறிவு, நிலையான செல்வம் கிடைக்கும். இவங்க 2 பேரோட இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பதவிகள், புகழ், நிதிவளம் எல்லாத்தையுமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. நான் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டே இருக்கேன், இல்லை நான் ஒரு கம்மியான சம்பளத்தில் ஒரு வேலையில் இருக்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோட ஒரு நல்ல கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக எனக்கு வர தேடிட்டே இருக்காங்க, ஜாதகம் பொருத்தமாகலை, எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரப்போகுதுங்க. கண்டிப்பாக நல்ல வரன் உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இத்தனை நாளாக குழந்தை இல்லாத, நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த, ஏங்கிக்கிட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. கண்டிப்பாக குழந்தை வரன் உங்களுக்கு அமைய போகுது. மறுமணம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த டிவோர்ஸ் ஆயிடுச்சு, கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் இல்லவே இல்லை,
எவ்வளவு தான் இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நிம்மதி வரப்போகுதுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க, வீடு பூமி இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. கண்டிப்பாக புதுசாக ஏதாச்சும் ஒரு வீடோ நிலமோ வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதையும் வாங்குவீங்க. பிள்ளைகளோட கல்வி விஷயத்தில் அக்கறை காட்டுங்க. நல்லா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்லா படிப்பு வந்து கிடைக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நவபஞ்சம ராஜயோகம் அமோகமாக இருக்குதுங்க. ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கிக்கலாங்க. ரிஷப ராசிக்காரங்க கடந்த காலங்களில் எவ்வளவோ இன்னல்கள் பட்டுட்டு குறிப்பாக பண விஷயத்தில் பல துரோகிகளை பார்த்துட்டீங்க. நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ கடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இனி மாறப்போகுதுங்க. கடந்த காலங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம். இந்த சமயத்தில் உங்களை யார் எதிர்த்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும் இல்லைங்க, தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. முடியவே முடியாதுன்னு கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் முடிய போகுது. உங்களை ஒதுக்கி விட்டவங்க எல்லாம் ஓடி வந்து உங்கள் காலில் விழக்கூடிய காலகட்டம். ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதியானவங்க, அரவணைப்பானவங்க, எல்லாரையும் விரும்பக்கூடியவங்க, எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பீங்க. உங்களுடைய தேவைகளை முற்றிலும் விட்டுட்டு கூட மற்றவங்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க. குடும்பத்தில் சந்தோஷம்னா இவங்களுக்கு சந்தோஷம். இவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மறைச்சிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவங்க. ரிஷபம் எவ்வளவு துரோகத்தை தாங்கி இருக்காங்கன்னு தெரியுமா? கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஏமா மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கஷ்டப்படலையா, ரிஷபம் மட்டும்தான் கஷ்டப்பட்டுச்சா இப்படின்னு யாராவது கேட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தாங்க. நமக்கெல்லாம் கோபம் வந்துச்சு அப்படின்னா உச்சபட்ச கோபத்துக்கு எல்லாமே அடங்கவே மாட்டோம். ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அடியோ உதையோ ஏதாவது ஒன்று விழுந்துருங்க. ஆனால் ரிஷபம் பயங்கரமான கோபத்துக்கு சொந்தக்காரங்க. சிவ கோபம், ஆனால் அதை அடக்கி ஆளக்கூடிய குணாதிசயங்களோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சப்புன்னு ஒரு அடி வைக்கணும் போல இருக்கும், அப்படியே சிரிச்சுட்டு மழுப்பிக்கிட்டு அந்த இடத்த கடந்து போயிருப்பீங்க. எவ்வளவு வழி மனசில் இருக்குது தெரியுமா? விட்டால் இவங்க அழுதாங்க அப்படின்னா ஒரு ஆறே உருவாகிரும். அந்த அளவுக்கு மனநிலை முழுக்க முழுக்க வருத்தங்களையும் வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மேலே அதீத நம்பிக்கை கொண்டவங்க, தூய்மை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க, தெளிந்த நீரோடை மாதிரி ரொம்ப தெளிவான எண்ணத்துக்கு உரித்தானவங்க. சுயநலம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. பொதுநலமாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு கூட உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே தம் மேலே போட்டுக்கிட்டு செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புக்கு சொந்தக்காரங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கடமைக்கு சொந்தக்காரங்க. என்னால் என்ன செய்ய முடியுமோ என் குடும்பத்தோட பாதுகாப்புக்கு, என் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு, என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு அதை நான் செஞ்சுட்டு போகிறேன். கடவுளே எனக்கு துணையாக இதைத்தான் செய்வாங்க, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு எப்பவுமே கேட்க மாட்டாங்க. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு எனக்கு வழியை கொடு கடவுளே அப்படின்னு மட்டும்தான் வேண்டுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தினம் தினம் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. முடியாத காரியத்தை முடிச்சு காட்டுறது தாங்க ரிஷபத்தோட குணமே. உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி ரொம்ப உறுதியானவங்க. ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் பொம்மை மாதிரி தெரிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் அவங்க பார்த்ததில்லை. எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு அது யாருக்கு இருக்கோ இல்லையோ ரிஷபத்திற்கு இருக்குங்க. அவங்களுடைய அந்த பவ்யமான குணத்தை மட்டும் பார்த்து பல பேர் வந்து இவங்களை உதாசீனப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்களோட இன்னொரு முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ புரியுங்க. அந்த சமயத்தில் கல்லா நீங்கள் சரணாகதி அடைவீங்க.
இல்லை ஓடி ஒளிவீங்களான்னு தெரியாது. இப்படி ரிஷபத்துடைய குணாதிசயம் வந்து அடுக்கிட்டே போகலாங்க. சொல்லப்போனால் தேவர்கள் கூட்டத்துக்கு நிகரானவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ரொம்ப வந்துட்டு ஒழுக்க சீலர்கள் அப்படின்னா ரிஷபத்தை சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே லாபகரமான நாட்களாக இருக்க போகுது. அது என்ன, எப்படி இருக்கணும், என்ன பரிகாரம் செய்யணும், என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க. வரக்கூடிய காலங்களில் எல்லாமே கஷ்ட நஷ்டம் இல்லாமல் சிறப்புமா செல்வ செழிப்போடு வாழ போறீங்க. காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியாக வளம் பெறக்கூடியது ரிஷபராசிங்க. உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து தான் பலன்கள் அமையும். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. பண வருகை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. வருமானம் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சியால் கடந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பெருசாக எந்த ஒரு பலனையுமே அடைஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய பண வரவை கொடுக்குறாருங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எச்சரிக்கை பண்ணுறாரு. கடன் கொடுக்கறதையோ வாங்குறதையோ தவிர்க்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா நிறைய இடங்களில் போல் காலகட்டம் முழுக்கவே கடனுக்காக வருமானத்துக்காக போயிட்டு இருந்தது. இங்கே கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் அடைக்கிறது, இப்படி ஒரு நெருக்கடியான நிலையிலேயே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இப்போது அந்த பெரிய அளவிலான நிதி பிரச்சனை சரியாகுதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துது, பல விதங்களில் பண வரவை ஏற்படுத்துது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. குறிப்பாக பணம் தொடர்பான ஆசைகள், வருமானம் உயர்வினால் சேமிப்பு உயரும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வாக நிற்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை அமையும். பணியிடங்களில் சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க. மேலதிகாரிகள் கிட்ட உயர்வு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தால் பணியிடத்தில் பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், சம்பள உயர்வு கிடைக்கும். பணியிடங்களில் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பீங்க, திட்டமிட்டு செயல்படுவீங்க. அந்த தொழில் செய்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய தொழிலில் சாதனை படைக்கிறதோடு உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. அதிர்ஷ்டகரமான காலம்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பெரிய வாய்ப்புகளை பெறுவீங்க. ராகுவும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல அதீத சிந்தனையை ஏற்படுத்துகிறாருங்க. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்துதுங்க. கணக்கு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கடகடன்னு சொல்லணும்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால குடும்பத்தில் அமைதி நிலவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், கல்யாண முயற்சிகள் கைகூடும், வண்டி வாகனம் வாங்குவீங்க. பாதியிலேயே நின்று வந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. பிரபலங்களினுடைய பட்டியலில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பணவரவு அப்படிங்கிறது பல வகைகளில் வந்து சேருங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சின்னு எல்லா பெயர்ச்சியுமே நடந்த நிலையில் இன்னைக்கு நாள் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருந்திருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா பலன்களும் உங்களுக்கு அமைய போகுது. ஃபஸ்ட்டு வந்து குருவுடைய பலன்களை பார்க்கலாம். குருவினால் உடல் நலம் அப்படிங்கிறது சீராகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினனுடைய வருகை அதிகரிக்கும். இதன் காரணமாக குடும்பத்தில் வந்து குதூகலம் உண்டாகும். அடுத்தது ராகுவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பழைய சிக்கல்களை கூட புதிய கோணத்தில் அழுகி வெற்றி அடைவீங்க. கடனாக கொடுத்த பணம் கூட இப்போ திரும்ப கைக்கு வருங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் பாச போராட்டத்தினால சந்தோஷம் உண்டாகும். வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அடுத்தது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாரு. ஆனால் அது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாதுங்க. அதை நீங்கள் சரி செஞ்சிடலாம். துர்க்கையுடைய வழிபாடு இந்த ராகு கேதுவோட பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியுங்க. அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. முக்கியமாக பணபலத்தை அதிகப்படுத்துகிறாரு. பொது விழாக்கள், கல்யாணம், கிரக பிரவேசம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்னு நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறாருங்க. வெளிவட்டாரத்தில் புகழ் கௌரவம் வளரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் வந்து திடீர் திருப்பம் ஏற்படுங்க. நட்பு வட்டாரம் விரிவடையும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமான காலகட்டங்க. புதுசாக முதலீடு செஞ்சு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்கெல்லாம்
ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா 2-3 தொழில் தொடங்குவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா புதுசாக கிளை தொடங்குவீங்க. பற்று வரவு உயரும். வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க உங்களுடைய கை ஓங்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். புதுசாக வேலை அமையும். உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்களையும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையும் அமைச்சு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பொதுப்படியாக சொல்லணும்னா கோயமுத்தூர் மாவட்டம் ஓதிமலை அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கும் குமார சுப்பிரமணியரை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க கூட எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவீங்க. மாத்திரை மருந்து விட்டுட்டு அவருடைய வழிபாடு உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நிலச்சி நிற்க வைக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லைங்க, வெற்றியை அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த சுப்பிரமணிய குமாரர். சுப்பிரமணியரை வழிபாடு செய்கிறதுனால குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா குழந்தை பிறப்பில் நிறைய தடைகளை சந்திக்கிறவங்க இந்த ரிஷபராசியாக தான் இருப்பாங்க. நிறைய குழந்தைகள் நிறைய பிறப்பில் தடுமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப ஏங்கினவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. ரிஷபராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப விருத்திக்கு இந்த குமார சுப்பிரமணியரோட வழிபாடு ஒரு தீர்வாக இருக்குங்க. இப்போ வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தில் அந்த சுப்பிரமணியரே உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருப்பாருங்க. நம்பிக்கையோட வழிபாடு மட்டும் வச்சு பாருங்க.